நீங்க லைவ் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா தெரியும். சோ எல்லார் கூடயுமே வந்துட்டு ஒரு லிமிட். இப்ப சொல்றாங்கல்ல மேரிடான விமன் ரசிகன் சொன்னாரு அந்த கானா வினோத்தை பத்தி, அந்த லைவ் நான் பார்க்கல, அந்த சீன் நான் பார்க்கல. அது வந்துட்டு அப்போ இவ்வளவு நாள் அவங்க க்ளோஸா இருந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இப்ப வந்துட்டு அவங்க ஒரு ட்ரபிள்ல இருக்காங்க, இதுக்கு மேல எப்படி சர்வை பண்றதுன்னு தெரியல, அதனால நம்ம எப்படி இதுக்கு மேல பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு பொறுப்பையில வந்துட்டு அவங்க கேங்கா உட்காந்து பேசி கம்ப்யூட்டர் மேல பிளேம போடுறது தப்பான விஷயம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். பார்வதி மாதிரி டைரக்டா இருக்க பர்சனுக்கு கூட நம்பிடலாம், சைலண்டா இருந்து இப்படி இருக்கிற பர்சனை நம்ப கூடாதுங்கிற மாதிரிதான் நான் சொல்றேன். சரி, நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் யாருக்குமே ஆன்சர்லாம் இல்ல, ஒரு கருத்து இல்ல ஸ்பேஸ்ல ஹரிஷ், பேசணும். கீழ அந்த வந்து கருத்துக்கு அனந்த் எதிர்கருத்து நெக்ஸ்ட்னு நான் வெயிட் வைக்கிறேன். பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்ட்ரோட் பண்ணாதீங்க. இல்ல வெயிட் என்னதான் பண்ணுங்க. பேச நான்லாம் போயிட்டு ஒரு சொன்னாரு? 1/2 மணி நேரம் கழிச்சு வரவா ரசிகன்? அதேதான் சொல்றேன். இல்ல சரி, நானா வெயிட் இப்பதானே போயிட்டு பேச ஒரு பண்ணுங்க. சொன்னாங்க, அனந்த் வெயிட் பண்றாரு. நீங்களே இப்பதானே பேச பேசிட்டு இருந்தா சொன்னீங்க. இருங்க சாம் நான் இப்பதானே தான் பேச பேச சொன்னீங்க. சொன்னேன். ரசிகன் இருங்க, அவரு அதுக்கு ஐ திங்க் ரிப்ளை எவ்ரிவன் தான் ஷுட் ஹேவ் த ரிப்ளை தான். அது ரேஸ். அப்புறமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போவோம், அதுக்காக தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஓகே. நான் அதான் இது என்னன்னா, அரோரா வந்து நான் பேசுற பாயிண்ட மறந்துட்டேன். சரி, வெயிட் இல்ல பண்ணி அப்புறம் சொல்லுங்க. அனந்த் பேசிருங்க. இரியா ரசிகன். சரி ஓகே, sorry. அனந்த் பேசுங்க. ஹரிஷ் நீங்க அப்படி ஞாபகம் தான். நான் சொல்றேன். ஓகே நவ் காட். ஸோ இப்போ அரோரா அவங்க வாயால பிரவீன் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு வீடியோ இருக்கு. அதுக்கு முன்னாடி நந்தினி, யூ வாட்ச் த வீடியோ வாட் ஷி ஸ்போக் அபவுட் வினோத். இப்போ வரைக்கும் அந்த வீடியோ எங்கேயுமே ஷேர் ஆகல. அப்படி அந்த ஷேர் இருந்தா அந்த வீடியோ போட்டுட்டு அதை பார்த்துட்டு அதை பத்தி பேசுங்க. ஷி நெவர் நான் அதுதான் நான் அதுக்கு ஓகேவா? அந்த வீடியோ கேட்டேன் நான் ஃபர்ஸ்ட். ஆமா, அது வந்தப்புறம் அதை பத்தி சொல்லுங்க. பார்க்காமே நீங்க வந்து யாரும் சொல்றாங்களோ இல்ல எங்கேயோ பாத்தீங்களோ ட்வீட்டா, அந்த மாதிரி யாரையுமே நம்ப வேணாம். ஸோ என்னையும் சேர்த்து. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அரோரா வந்து பிரவீன் கிட்ட என்ன சொன்னாங்கன்ற வீடியோ இருக்கு. ஆனா அவங்க என்ன கமருதன் கிட்ட சொன்னாங்கன்ற வீடியோ இங்க இல்ல. ஏன்னா அவங்க போடல. ஓகேவா? லைவ்ல எல்லாரும் பேசுறது எல்லா இடத்துலயும் எல்லாமே போட மாட்டாங்க. சில விஷயம் சில பேர் பேசுறது விட்டு போகும். பார்வதி கமருதன் கிட்ட வேற என்னென்னமோ பேசியிருக்கலாம், அதெல்லாம் விட்டு போயிருக்கலாம். அது இல்ல, நம்மளுக்கு என்ன காமிக்கிறாங்களோ அட்லீஸ்ட் லைவ்ல என்ன காமிக்கிறாங்களோ அதை வச்சுதான் இங்க டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இல்லாத ஒண்ணு என்ன இருக்குன்றத பத்தி இவ்வளவு யோசிக்கிறவங்க கண்ணு முன்னாடி மைக்க மறைச்சு இன்னைக்கு பேசுனது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி நார்மலைஸ் பண்ற மாதிரி அதோட முயற்சியா இருக்கு இதை பாக்குற போது. சோ வந்து இப்போ வந்து அவங்க இன்னைக்கு ஷோல அரோரா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்ன விஷயம்னா அவங்க மென்ஷன் பண்ணல. பிரவீன் கிட்ட சொன்ன அதே விஷயம்தான் கமருதீன் கிட்டயே அவங்க சொல்லியிருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்க வேற எதையாவது கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இங்க கமருதீன் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்ற வீடியோ இல்லாத போது ஸ்பெகுலேஷன் தான் மத்த எல்லாமே. ஸோ அதனால பண்ண வேணாம். அதே மாதிரி அவங்க மற்ற விஷயம்லாம் அவங்க பெர்ஸ்பெக்டிவா நான் எடுத்துக்கிறேன். பட் ஐ சீரியஸ்லி டோன்ட் பிலீவ் பவுண்டரி செட் பண்றது இது ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்குள்ள உழுந்தது. இன்னைக்கு பார்வதி என்ன பவுண்டரி செட் பண்றாங்கன்றது பார்வதி பேஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல்ஸ் கூட எங்கேயுமே இன்னைக்கும் பவுண்டரியோ மென் கார்டோ உமன் கார்டோ அந்த மாதிரி எதையுமே அவரோட எடுத்து வைக்கல. அவங்கள பத்தி தப்பா பிளேம் பண்ணல. ஐ ஃபீல் த்ரெட்டன்ட் பை தட் கேரக்டர்னா ஒரு கேரக்டர் வைஸ் என்ன பேசுவாங்க வெளியில, என்ன மாதிரி தெரியப்படும் அந்த மாதிரி தானே தவிர அவங்க மேல வந்து ஒரு தப்பான ஒரு பார்வையோ அந்த மாதிரி இதுவோ கிடையாது. ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சாம், இப்போ கேளுங்களேன். இப்போ வந்து நான் திருப்பி அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே பண்ணலாமா? சரி ஷார்ட்டா முடிங்க. அனந்த் ரொம்ப நேரம் எனக்கு அதான் நான் முதவே சொன்னேன், லெட்ஸ் வெயிட் ஃபார் த டர்ன். இப்போ நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்ல. திஸ் வில் பிகம் அ டிபேட். இங்க வந்து நீ எல்லாத்துக்கும் சொன்னதால தான் பேசுனேன் சாம். இல்ல நான் மிஸ் இருங்க ரசிங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். நந்தினி இருங்க, ஒரே நிமிஷம் நான் திரும்பி கிளியர் பண்றேன். அந்த டேர்ம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்னு சொல்ற டேர்ம் வந்து தப்பான டேர்ம். ஹரிஷ் ப்ரோ வந்து அதை வந்து தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நந்தினியை வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இதுல வந்துடுச்சு. அதனாலதான் நான் நந்தினியும் கிளியர் பண்ணிட்டு அதை ஹரிஷ் ப்ரோவையும் கிளியர் பண்ண சொன்னேன். இல்லன்னா இல்ல நந்தினி அதுதான் நான் கிளியர் பண்றதுக்கு தான். கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, கன்ஃபியூஷன். அதுதான் இப்ப அவங்களுக்கு இது அவங்களுக்கு தான் கிளியர் பண்றதுனாலதான் அலோவ் பண்ண. வெயிட் பண்ணுங்க, அடுத்து அனந்த் பேசிட்டோம், அதுக்கப்புறம் சொல்றது புரிஞ்சுதா? லெட்ஸ் வெயிட் ஃபார் आवर டர்ன்ஸ் டு டாக். லெட்ஸ் நாட் இன்டரப்ட் பீப்பிள். அவங்க பேசி முடிச்சு அத உடனே போய் அடிக்கணும்ன்ற அவசியம்லாம் தேவையில்லை. சரி ப்ரோ அதெல்லாம் சொல்லியாச்சு ப்ரோ. இல்ல இப்போ ஏதாவது ஃபார் பாயிண்டோ இல்ல அகைன்ஸ்ட் பாயிண்டோ இருந்ததுன்னா they can finish it shortly. we need to wait for another 3 people to finish and then come back னா என்ன சொல்ல வராங்க அந்த பாயிண்ட் வந்து மறந்து போய்டும். அதனால தான் எவ்ரி டைம் நான் சாம் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீங்க வந்து ஏதாவது ஃபார் பாயிண்டோ அகைன்ஸ்ட் பாயிண்டோ ஒருத்தர் பேசினா இருக்குன்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து ஹேண்ட் ரைஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் லைக்
அனந்த் இட் இருக்காரு, ஃபீல்ஸ் வெரி பேசலாமா? அன்கம்ஃபர்டபுள். இப்போ அவர் ஆன்சர் பண்றாரு அப்படின்னா எனக்கு இப்போ அவர் கவுண்டர் பண்ணி ஆன்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வுட் லைக் டு கவுண்டர் இட் அகைன்னா அது இட் வில் எஸ் பிகேம் அ ப்ளீஸ், பேக் அதுதான் அண்ட் ஷார்ட்டா ஃபோர்த். அபி முடிச்சுக்கணும். டு யூ நம்ம அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னேன், தட்? நீங்க பேசுங்கன்னு இப்போ நான் சொன்னேன். பேசுனதுக்கு அப்புறம் பட் அது திருப்பி ஒரு அவர் பண்ணுவாரா? கான்வர்சேஷனா போகும்ல தட்ஸ் வாட் ஐ ரசிகன். அம் இப்போ சேயிங், வந்து சாரி ரைட்? Why are you சாரி countering? ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட். ஓகே Do you ஓகே நான் understand ஒரு that? வாரமா கேட்டுட்டு இருக்கேன். அது ரொம்ப பர்சனலா போகுது. கீழ இருந்து கேட்கறதுக்கு நல்லா இல்ல. ஸோ ப்ளீஸ் சார்ட் இட் அவுட். தேங்க்யூ. அனந்த் அனந்த் பேசுங்க அனந்த். ஓகே. ஆக்சுவலா நீங்க திரும்பவும் ஒருத்தவங்க பண்றதுக்கு அதுக்கு திரும்ப ஆன்சர் ரிப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அது டிபேட்டா தான் போகும். அண்ட் ஆல்சோ இப்ப இது எனக்கு தெரியல, இது எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியல. ஒருத்தவங்க சொல்லிட்டு திரும்ப இப்ப என் டேர்ன் வர்றப்ப ஸ்டார்டிங்ல பேசினதுக்கு நான் சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன், ரிப்ளை பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் ஒவ்வொருத்தவங்க டேர்ன் போறப்ப அதை சுத்தி வர்றப்ப இது அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யோசிச்சு வச்ச பாயிண்ட் அண்ட் ரெண்டு பேரும் பேசினப்ப நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அது எல்லாமே ஒரு டாபிக் அண்ட் ஒரு விஷயமா அது பேசுறப்ப வந்து அது டைல்யூட் ஆயிட்டே வர மாதிரி இருக்குது. ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். அக்ரி, பாயிண்ட் டேக்கன். ஓகே. எஸ் அனந்த். ஸோ இல்லை இப்போ அரோரா பத்தி சொல்லிட்டு இருந்தப்ப அண்ட் இப்போ ரசிகன் ப்ரோ அண்ட் ஹாரிஸ் ப்ரோ அவங்க ரெண்டு பேருமே சொன்னப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கோட்டாஸ்க்கு முன்னாடி பார்வதி அண்ட் கமருதீன் அண்ட் அமித் அவங்க மூணு பேருமே வச்சு பேசுறப்ப இந்த மைக் மேட்டர் தான் வந்து பேசுவாங்க. வேற யாராவது அந்த மாதிரி பேசியிருக்காங்களான்னு கேட்குறப்ப கமருதீன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு, அந்த கேஸ் எடுக்கிறப்ப வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, அரோரா வந்து என்கிட்ட மைக் இல்லாம நிறைய டைம் பேசியிருக்கா, ஆனா அதை கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசினான். ஸோ அவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்றப்ப இப்ப நீங்க ரெண்டு பேருமே சொன்னீங்கல்ல, இந்த ஹரிஸ் போன்ற ஸ்கீம் வீடியோஸ் எங்கேயுமே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயுமே எல்லாருமே அவங்க பேசுற மைக் இல்லாம பேசுறதையோ அண்ட் இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே எல்லா இதுலயுமே வச்சு கேப்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு என்ன காமிக்கணும்னு அவங்க இது பண்றாங்களோ அதை தான் காமிப்பாங்க. பட் ஆனா கமருதீன் வந்து அவர் வாயாலே வந்துட்டு என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா, அரோரா என்கிட்ட மைக்கு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு பேசினா, மைக் இல்லாம வந்துட்டு பேசினா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பேசுறப்ப அவங்க வந்துட்டு என்ன வேணா கூட பேசியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேசின விஷயங்கள் தான் இப்ப கமருதீன் மேல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் வருது. ஏதாவது வந்துட்டு எடுத்து பேசிடுவாரோ, எதனா வந்துட்டு கோவமா பேசுறப்ப செய்யறப்ப அந்த மாதிரி பேசிடுவாங்களோ அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பயம் வந்து அரோராக்கு வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் அரோராக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றதுக்காக இதை நான் ஐ மீன் வரல. அரோரா சைடுமே தப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அரோரா வந்து இதுதான் பவுண்டரி அப்படிங்கிற வந்து ஒன்று செட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா அது வந்து செட் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் ஐ மீன் அந்த ஒரு இது பவுண்டரி செட் பண்ணாம கமருதீன் கூட ஒரு இதுல இருந்துட்டு திரும்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இதுதான் லிமிட், நம்ம இந்த லிமிட்ல தான் இருக்கணும் செய்யணும் அப்படின்னு பேசுறப்ப கமருதீன் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். என்ன நீ உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு நீ இப்படி இருக்கணும்ப, அப்படி மாத்தி பேசணும்ப, என்னாலாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கமருதீன் வந்து அரோராட்ட வந்து சண்டை போடுவாரு. திரும்பவுமே இல்ல நம்ம வந்து இந்த இதுல வந்துட்டு இருந்துக்கலாம், நீ அவங்கள்ட்ட போய் பார்வதிட்ட போய் பேசுறேன்னா போய் தாராளமா பேசிக்கோ, நீ அவங்களோட போய் இருக்கிற அப்படின்னா போய் இருந்துக்கோ அப்படின்ற வாய் வழியாதான் அந்த ஒரு வேர்டிங் வருதே ஒழிய அவங்க வந்து ஃபுல்லா மனசார வந்துட்டு நீ போய் பேசிக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்ல கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த பொசசிவ் வந்து இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட அவங்க அதனாலதான் அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற அந்த டேர்ம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்னைக்கு கூட அந்த டாஸ்க் முடிஞ்சு வந்தப்ப ஏதோ சம்திங் பேசுறப்ப நம்ம இனிமேல் வந்து நம்ம 1 hand டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கலாம், இந்த தூக்கி சுத்துறதோ செய்யறதோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு. பட் ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி இல்லை. இப்ப இன்னைக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னா நேத்து ஏதோ ஒரு டாஸ்க் போனப்ப அந்த சுபிக்ஷாவோட கேஸ் போனப்ப பாத்தீங்க அப்படின்னா கமருதீன் வந்து அரோரா தோல் மேல சாஞ்சு அந்த ஒரு இது பண்றது எல்லா விஷயமே பண்ணாதான் செஞ்சாரு. பட் அதுக்கு முன்னாடி நாள் ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கர ஒரு சண்டை நடக்கும். சோ அவங்க வந்து அவர்கிட்ட வந்து கமருதீன் வந்து அரோராட்ட வந்து பேசுறப்ப அவங்க தெளிவா சொல்லிடணும், இதுதான் இது இவ்வளவு நீ அவங்கள்ட்ட பேசுற அப்படின்னா தாராளமா போய்க்கு, அதுல நான் இன்டர்ட் பண்ணல. ஏன் என்கிட்ட வந்து எனக்கு அந்த ஒரு ஹோப் கொடுக்குற, ஐ மீன் ஹோப் இன் த சென்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல இந்த மாதிரி பண்ற செய்யறன்றத சி ஆல்சோ ஸ்டாப் பண்ணணும். பட் அதை வந்து அவங்க பண்றது இல்லை. ஸோ அதனாலதான் இவ்வளோ ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அரோரா பத்தின இந்த ஒரு பேட் இமேஜ் இதெல்லாமே கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம கம்பெனி மட்டும் சொல்லக்கூடாது, அரோரா மேலேயும் தப்பு இருக்கு. அரோரா ஆல்சோ ஷுட் அவாய்ட். இப்ப வந்து இல்ல இந்த மாதிரி நான் சொன்னா பேசினா
இந்த மாதிரி வந்துட்டு அவன் என்னை பத்தி சொல்லிடுவான் செஞ்சிருவான்ற இது வந்து இப்ப அவங்க சொல்லக்கூடாது. இதை அவங்க முன்னே அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கணும். எல்லா விஷயத்தையும் பேசியிருப்ப நாளை இந்த இது ஒரு டாபிக்கா எடுத்து வர்றப்ப செய்யறப்ப கண்டிப்பா எல்லாருமே கொஸ்டின் பண்ணுவோம். இப்பயே எல்லாருமே கேட்கறோம்ல, அரோரா முன்னையே ஸ்டாப் பண்ணி இருக்கணும், ஏன் அவங்க பண்ணல? இப்ப மட்டும் வந்துட்டு மின் கார்டு வந்து தூக்கிட்டு வராங்க, முன் கார்டு வந்து தூக்கிட்டு வராங்கன்ற மாதிரி வந்துட்டு நம்ம பேசுறது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அது 100% சரியா தான் இருக்கணும். அவங்க வந்து ஸ்டார்டிங்கே அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும். பட் அவங்க வந்து அதை பண்ணல. அதுதான் இப்ப அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. எக்ஸாக்ட்லி இதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் அந்த வீட்டுல நடந்துச்சு கமருதீனுக்கு. அது தெரிஞ்சுமே இவங்க ஒரு பழக்கம் பழகிட்டு இப்போ குத்துதே குறையுதேன்னு வந்து கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருக்கும்போது அது பேடா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி ப்ரோ, அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, அடுத்து யாரு? ஆர்த்தியா? சியான் ப்ரோ. சியான் பிரகாஷ் தான் பேசிட்டாரு, நீ வேற ஒழுங்கா பாரு. அப்புறம் சியான் ப்ரோ கோச்சிங் ப்ரோ. வெல்கம் ப்ரோ, ரொம்ப லேட்டா வெல்கம் பண்றேன். பிரகாஷ் 3வது வாட்டி. பிரகாஷ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. யார் அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க? பிரகாஷா? இல்ல நான் வெயிட் பண்றேன் சாம், இன்னொரு 1 மணி நேரம் கூட, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தூங்கிடுவேன் ப்ரோ. थैंक यू, உங்க பெரிய மனசை பாராட்டுறேன் ப்ரோ. थैंक यू ப்ரோ. இல்ல அப்படி இல்ல, ஆக்சுவலா இங்க வந்து நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புறேன். நாங்க ஐம் நாட் ரெடி ஃபார் அ டிபேட். ஏன்னா நான் இங்க வந்ததுல இருந்து ஒரு டிபேட்டாவே போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தங்களா பேச பேச இங்க வந்து ஹரிஷ் ப்ரோ வந்து பதில் கொடுத்துட்டே இருந்தாரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராக், பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் சாய்ஸ். அண்ட் அரோரா சின்க்ளேரை வந்து நான் ஒரு டாப் 5 கண்டஸ்டண்டா கூட நினைக்கல. அவங்க ஒரு ரேஸ்லயே இல்லாதனால அவங்களுக்கு வந்து ஒரு லைம் லைட், ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயர் மாதிரியான ஒரு பிம்பத்தா கிரியேட் பண்றதுக்கு நான் விரும்பல. ஏன்னா அவங்கள நான் எதிரியா பாக்குறேன். விஜய் பார்வதிக்கு வந்து அரோரா சின்க்ளேர் எதிரி அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சாலே, ஓ அப்படியா, அவங்க அந்த அளவுக்கு ஒரு கேம் ஆடி இருக்காங்களா? 20 பேரை எதிர்த்து கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேல ஒருத்தி கேம் ஆடி மேல வர்றதும், 2 பேரை வச்சு ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு லூப்ல மாட்டி ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை வச்சு கேம் ஆடி மேல வர்றவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தல அஜித் சொல்ற மாதிரி உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறவனுக்கும் தான் உயிரை பணைய வச்சு வேலை செய்யறவனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி. அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ, நீ ஹீரோவா இருக்கிறியோ வில்லனா இருக்கிறியோ, தட் டசன்ட் மேட்டர். நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிற டு த ஷோ, தட் மேட்டர்ஸ். அதனால நான் வந்து இந்த பார்வதி வர்சஸ் ஆரோரா சின்க்ளேர் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டே நான் தவிர்க்கிறேன், ஒதுக்குறேன். ஆரோரா சின்க்ளேருடைய கேம் அப்படின்றது கமருதீன் இல்லாம திவ்யாக்கெல்லாம் போய் சொம்படிச்சு திவ்யா பக்கம்லாம் நின்று பேசுற அளவுக்கு, கொம்பு சீவி வர்ற அளவுக்கு, கேஸ் லைட்டிங் பண்ற அளவுக்கு அவங்களுடைய கேம் கேவலமா போயிடுச்சுன்றதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் ஆரோராவை விட்டு விளங்குனாங்கன்னா அடுத்த 2 வாரத்துல எவிக்ட் ஆகி வர போற கண்டஸ்டன்ட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வேணா டைட்டில் வின்னர்னு ட்வீட் போட்டு கம்பு சுத்திட்டு இருக்கலாம். ஐ எம் நாட் ரெடி ஃபார் இட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் ஹர். இதோட நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் பர்டிகுலர் கேம்ல நிறைய அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா எஃப்ஜே மற்றும் கமருதீனுக்கு நடுவில் நடந்த அந்த ஒரு விஷயம், கமருதீன் மேல எனக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலா தொடர்ந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் மீறி பல இடங்கள்ல பேசுறாரு. அதெல்லாமே வந்து ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் பை விஜய் சேதுபதி டுமாரோ. அண்ட் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு எல்லாம் இல்லை. ஏன்னா சீசன் 6ல அசீமும் ஆயிஷா விஷயத்துல எல்லாம் வாடி போடின்னு பல இடங்கள்ல வாய் விட்டுருக்கிறாரு. அது கண்டிக்கப்பட்டிருக்கு, அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம விஜேஎஸ் அவர்கள் இந்த விஷயத்த கமருதீனை அட்ரஸ் பண்றாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் நாளைக்கு சாட்டர்டே எபிசோட் நடக்க போகுது அப்படின்றப்போ அதை நோக்கி நம்ம பேசுறது இன்னும் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ இந்த மைக் இஷ்யூவை ஒரு மிகப்பெரிய பூதாகரப்படுத்தி வெள்ளிக்கிழமை வந்து எல்லாரும் அதை செலக்ட் பண்ணி அது கோர்ட் டாஸ்க்ல வந்து கொண்டு வந்து டோட்டலா வந்து விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கு எதிராக தீர்ப்பெல்லாம் வந்து டோட்டலா நாளைக்கு செட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு விஜேஎஸ் வருவாரு, கமருதீன் மற்றும் விஜே பார்வதிய லெஃப்ட் ரைட்டு வாங்க போறாரு அப்படின்னு ஆக்சுவலா ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கமருதீன் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டா அடுத்து என்ன நடக்கும், விஜய் பார்வதியுடைய கேம் பிளே, அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. கமருதீன் இஸ் கோயிங் டு ஸ்டே இன்சைட். ஏன்னா கமருதீன் வெளில போயிட்டா அது விஜய் பார்வதிக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகி இந்த வாரம் கமருதீனோட சேர்ந்து பார்வதி ரூல் பிரேக் பண்ணதுனாலதான் கமருதீன் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியில வந்துட்டாரு அப்படின்னு இட் கேன் ரூயின் விஜய் பார்வதிஸ் கேம் பிளே. அதை சேனல் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சேனல் வந்து விஜய் பார்வதி முன்னோக்கி போகணும்னு தான் யோசிப்பாங்க. விச் மீன்ஸ் கமருதீனை உள்ளேயே வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸா இருக்கும். அதனால
கமருதீன் உள்ள இருக்கிறது தான் விஜே பார்வதிக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க முன்னோக்கி இந்த கேம் ஆடுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு விஷயம் விஜே பார்வதி அண்ட் கமருதீன். அதுக்கப்புறம் வந்து திவ்யா கணேஷோட நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா அதை நாம வந்து சோசியல் மீடியால கிளிப்ஸா பார்க்கும்போது அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கானா வினோத் சிரிச்சது, அதே மாதிரி வந்து கமருதீன் சிரிச்சது. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல விக்டிம் யாருன்னு கேட்டீங்கன்னா திவ்யா கணேஷ் தான். திவ்யா கணேஷ் இல்லாதப்ப ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அவங்க வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. மேல வந்து காக்கா ஆய் போகும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது வந்து நீ வந்து திவ்யா கணேஷ்ட பேசணுங்கிற அவசியமே இல்ல. அந்த பொண்ணை நீ வந்து அவ்வளவு தூரம் பேசிட்டு வாடி போடின்னு பேசிட்டு அந்த பொண்ணு உன்கிட்ட வருது. அதாவது நீ தான் போற அந்த பொண்ணுகிட்ட போய் வந்து நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை பத்தி பேச மாட்டேன்னு போய் சொல்ற. அது எண்ட் ஆஃப் த டே அங்கேயாவது நீ பண்ண தப்புக்கு ஃபீல் பண்ணி இல்லங்க நான் அப்படி பண்ணல சாரின்னு சொல்லிட்டு வர்றது வேற. அந்த இடத்துல வந்துட்டு நீ வந்து சிரிக்கிற அப்படின்னா புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து கெமி விஷயத்துலயும் சரி, இந்த இந்த பொண்ணு திவ்யா கணேஷ் விஷயத்துலயும் சரி, பல இடங்கள்ல வந்து கமருதீன் வந்து பெண்களுக்கு எதிராக பல இடங்கள்ல விடுறாரு. அவருக்கு வந்து தக்க செருப்படிய விஜய் சேதுபதி அவர்கள் நாளைக்கு அவங்களுக்கான அனைத்து உரிமையும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் நாட் 1 day or 2 days. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 100 days. நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஹாவ் வேல்யூஸ். நம்ம இங்க வந்து நம்ம சராசரியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ரூம்குள்ள போய் பாத்தீங்கன்னா தான் அவங்களுடைய பர்சனல் அவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். 100+ டேஸா நம்ம வந்து ஒரு எமோஷனலாவோ ரொமான்டிக்காவோ ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்தர் மேல நம்ம ஆசை வந்து பழகாம இருக்கிற வரைக்கும் வேற. பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ அது வந்து பேச்சுல ஆரம்பிச்சு கை கோர்க்கறதுல ஆரம்பிச்சு ஹக் பண்ணிக்கிறதுல ஆரம்பிச்சு அது அப்படியே அது மேல அதிகரிக்குமே தவிர அது குறையாது. அது நெருக்கம் அப்படின்றது 2 பேருக்கு நடுவுல அது அதிகமாகுமே தவிர அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை கூட புரிஞ்சுக்க முடியாம நிறைய பேரு விஜே பார்வதிக்கு எதிராக வன்ம கருத்துக்களை வந்து பதிவு பண்றது புரியல நமக்கு. நிறைய முற்போக்குன்றாங்க. நிறைய பேர் என்னையவே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசுறீங்கிறாங்க. சரிப்பா இதான்ப்பா முற்போக்கு. ஒரு பெண்ணு தன்னுடைய ஃபீலிங்ஸ ஓப்பனா சொல்றா. அதுல அந்த ஃபீலிங்ஸ்ல வந்து என்னால ரொமான்டிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட எமோஷன்ஸ அப்படின்னு அவ சொல்றா. விச் மீன்ஸ் இட் ஹஸ் பீன் ஆல்மோஸ்ட் 70 days. கமருதீன் மேல வந்து அந்த 2 செகண்ட் வீக் 3rd வீக்ல இருந்தே கமருதீன் மேல வந்து ஒரு ஆசை வந்ததுன்னு பார்வதி ரெஜிஸ்டர் பண்றா. அவ்வளவு நாட்களா ஒரு டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் மீறி நடந்துகிட்டது இல்ல. ஒரு சில இடங்கள்ல அவங்க டபுள் மீனிங் வசனங்கள் பேசியிருக்காங்க. அதை நானுமே விமர்சிச்சிருக்கேன். பல இடங்கள்ல வந்து அவங்க அத்துமீறி போகும்போதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காங்க. பட் ரொம்ப முகம் சுளிக்கிறபடி ஹிந்தி பிக் பாஸ்ல வர்ற அளவுக்கு கேவலமா அவங்க நடந்துக்கல. இன்னும் சொல்ல போனா கமருதீன் வந்து யாராவது வர்றாங்களா அப்படின்னு விஜே பார்வதியுடைய முதுகுல மூஞ்சிய வச்சு பார்த்தத முதுகுல முத்தம் கொடுத்துட்டான்னு ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா தெரியுறீங்க அப்படி இப்படின்னு ஒரு 2 வார்த்தை போட்டதுல இருந்து அவங்க வந்து ரொம்ப தன்னை சுத்தி தான் ஷோவே நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ கோயிங் அகெயின்ஸ்ட் பார்வதி மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு வேற யாருக்கு அகெயின்ஸ்டா போனாலும் ஷி நோஸ் தட் ஷி வில் நாட் பி ஹைலைட்டட். ஏன் கனிக்கு அகெயின்ஸ்டா போக சொல்லுங்க, இல்ல வியனாக்கு அகெயின்ஸ்டா போக சொல்லுங்க, இல்ல விக்ரம்க்கு அகெயின்ஸ்டா போக யாருக்கு போனாலும் ஷி வில் நாட் பி ஹைலைட்டட். மேபி விக்ரம்க்கு அகெயின்ஸ்டா போனா விக்ரம் இஸ் லிட்டில் ஸ்மார்ட். அவளை வச்சு நல்லா பேசி மண்டையை கழுவி விட்டு அமுச்சு விட்டுருவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவ விக்ரம்க்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் போவான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஷி வில் நாட் பி ஏபிள் டு சர்வைவ்.
அண்ட் இது எனக்கு பார்வதி, கமருதீன் மேல இருக்கிறது. அண்ட் அந்த மைக் எடுத்ததுக்கு மேபி த்ரூ பார்வதி அண்ட் கமருதீன் மேபி ரோஸ்ட் பண்ணாங்கன்னா, அதர்ஸ் ஷுட் ஆல்சோ அவங்கள மட்டும் பண்ணக்கூடாது. அவங்கள நல்லா பண்ணிட்டு, மிச்சவங்க யாரெல்லாம் எடுத்தாங்களோ, அதையும் அவங்கள பத்தியும் சொல்லணுன்றது என்னோட என்னோட ஒரு ஒப்பீனியன். அண்ட் இந்த எனக்கு சீசன் வந்து 5 லாஸ்ட்லியாவ பத்தியும் சொல்லணும்ல? ஆமாங்க. ஆமா. சீசன் 4 நான் சீசன் 3ல இல்ல லாஸ்ட்லியா நாளைக்கு விஜேஸ் வந்தா சீசன் 3ல லாஸ்ட்லியாவும் மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. அதனால நீங்க பேசுனது வந்து அந்த அளவுக்கு பெரிய குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லணுமான்னு குற்றம்லாம் கேக்குறேன். இல்லலாம் சொல்லணும்னு நான் சொல்ல வரலங்க. அவங்கள இல்ல நீங்க ரோஸ்ட் எப்படி இல்ல, இருக்குன்னா, நீங்க அது அது இல்லங்க. அது சாம் ஒரு நிமிஷம் நான் டிபேட் எல்லா பண்றதுக்கு வரல நானு. சீசன்லயும் பண்ணியிருக்காங்க. இல்ல கரெக்ட் இல்ல. தான். நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்னு மட்டும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். மைக்க ரிமூவ் பண்ணதுக்கு ரெட் கார்டு குடுக்கணும்னு எங்கெங்கேயோ இங்க ட்வீட்ஸ் பார்க்குறேன். அதுக்காக மட்டும் தான் சொல்றேன். இது மிச்ச சீசன்லயும் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் ரெட் கார்டு குடுக்கல. அவங்க ஃபைனலிஸ்ட்டாவும் ஆயிருக்காங்கன்றத தான் நான் சொல்ல வந்தேன். புரியுதுங்களா? கான்ட்ராக்ட்லயே அத தவிர இருக்குங்க. கான்ட்ராக்ட்லயே மைக்க ரிமூவ் அதாங்க பண்ணா, அவங்க கான்ட்ராக்ட்ல இருக்குங்க. சேலரியே அப்ப கட் மிச்ச பண்ணலாம். சேலரியே அப்சல்யூட்லிங்க. கட் அந்த பண்ணலாம்னு கான்ட்ராக்ட்ட ரூல் இருக்கு. எனக்கு ஓகே. தெரியல. நீங்க அந்த கான்ட்ராக்ட்ட போய் இன் பெர்சன் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் படிச்சதில்ல. அதனால நான் அத பத்தி கமெண்ட் பண்ண முடியாது. ஆ நான் வந்து என்ன சொல்றேன்னா, மிச்ச சீசன்லலாமும் இத பண்ணியிருக்காங்க. அவங்கள நல்லா தான் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரோஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பார்வதி கமருதீன்னால அது இன்னும் ஹைலைட்டடா தெரியுது. ஏன்னா, ஆல்ரெடி அவங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல இருக்கிறனால இதுவும் ஹைலைட்டடா தெரியுது. நான் இத நான் இல்ல நல்லதுன்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் நியாயப்படுத்தலாம் ப்ராப்ளமோ இல்லையோ, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ அதுதானங்க இல்லையோ, எல்லாருக்கும் கண்ணு உறுத்துது. அது அவங்க அதுதானங்க வந்து எல்லாருக்கும் கண்ணு உறுத்துது. இல்ல கரெக்ட். அவங்க வந்து ப்ளே பண்ண வந்திருக்கிறது வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண. ஓகேவா? அவங்க அப்சல்யூட்லி. அங்க ஏங்க இந்த லவ் அது கன்டென்ட்ட அது எந்த பார்த்து அளவுக்கு ஒரு அநாயகமா நிமிஷம். இருக்கும்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம். அன்னாயிங்கா தான் இருக்கும். நான் வந்து அவங்க 100% பண்றதெல்லாம் சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. நான் வந்து பார்த்தே தான் ஆகணும் எல்லாரும். நான் அத கன்சியூம் பண்ணியே தான் ஆகணும்னு நான் சொல்ல வரலங்க. அவங்கள அவங்கள வச்சு தான் இப்போ ஃபுல் கேம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அத தவிர வேற எத்தன பாயிண்ட்ஸ் பேசியிருப்போம். திரும்ப திரும்ப அரோரா, பார்வதி, இந்த கமருதீன். அரோரா, பார்வதி, கமருதீன். இந்த கன்டென்ட் மட்டும் தாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க கேம் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஷி இஸ் கிவிங் ஆல் த கன்டென்ட். அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட்டா 200% அவங்க நியாயமா விளையாடுறாங்களா? அதெல்லாம் பத்தி நான் பேச வரல. கேமுக்கு ஷி எனக்கு இஸ் கிவிங் 100% கன்டென்ட். எ- நீங்க எனக்கு சொல்றதுக்கு இந்த மட்டும் தான் நான் சொல்றேன். மைக்க இது பண்ணிட்டு பேசுறது எனக்கு கண்டென்ட் மாதிரி தெரியலங்க எனக்கு. அதுதான் இல்லங்க நான் மைக்க சொல்றேன். இது பண்ணி பேசுறது கன்டென்ட்ன்னு சொல்ல வரலங்க. அவங்க அவங்க ஷி வாண்டட் டூ ஷேர் சம்திங் பெர்சனல். ஷி ஹஸ் டன் இட் விச் இஸ் ராங். கரெக்ட் அது ஒரு தான். வாட்டி பண்ணா பரவாயில்லைங்க. டெய்லியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஏங்க சொல்றேன் நானு. அது அது ஏதோ நான் ஒரு ரோஸ்ட் வாட்டி பண்ண சரி நீங்க என்ன பண்ணிட்டாங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்க. அந்த ரோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே நான் சொல்லல. எல்லா சீசன்லயும் தான் நடந்திருக்கு. இது ஒரு தெய்வ குத்தமா பார்த்து இதுக்கு ரெட் கார்டு அதுதான் குடுக்கணும்னு சொல்றேன். சொல்ற அது அளவுக்குலாம் பெரிய ஒண்ணும் இல்லன்றேன் குற்றம். நானு. இல்ல ரெட் கார்டு கூட சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கார்டு அத குடுக்கணும்னு மட்டும் தாங்க அவசியம் இல்ல. நான் சொன்னேன். அவசியம் இல்ல. ஆனா இது ஒரு பெரிய குத்தமா அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஏங்க பேட் இத விட எக்ஸாம்பிளா அந்த போகும். கண்டிப்பா பேட் போகுங்க. எக்ஸாம்பிளா இத விட போகும். அந்த பிக் பாஸ் இது வீட்டுக்குள்ள பெரிய நெறைய குற்றம் தான் நடந்திருக்கு. அது. ஒரே ஒரு நிமிஷம். இத விட பெரிய குற்றமா கானா வினோத் உருவ கேலி எத்தன பேர பண்ணியிருக்காரு. அது எத்தன பேர் அது கேட்டாங்க. கேட்டுட்டு தானே ஆ இருந்தோம். நாங்க போட்டு அத விட அடிச்சுட்டு தானே இந்த இருந்தோம். மைக் இல்லங்க. மைக் நீங்க விஜய் சேதுபதி சொல்றதுக்கு நான் சொல்றேன். ஓகே. நீங்க அடிக்கிறது கானா வினோத் காதுக்கு போய் விழாது. மைக்கை எடுக்கிறது நீங்க ஒரு பெரிய குத்தம் அப்படின்னு சொல்றீங்க. விச் இஸ் ரைட். நானும் ஒத்துக்கிறேன். அத விட பெரிய குத்தம் கானா வினோத் எல்லாரையும் உருவ கேலி பண்ணியிருக்காரு. விச் இஸ் அன்அக்செப்டபிள். ஓகேங்களா? அது வந்து இதுக்காக இதையும் அதையும் ஈக்குவேட் பண்ண முடியுமான்னு சொல்லாதீங்க. எல்லாமே ஒரு ஒரு ரேஷியோல ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஈக்குவலி வந்து ஒரு அந்த கிராஃப்ல உங்களுக்கு ஹை அண்ட் லோவா தான் கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? நான் இந்த ரெட் கார்ட் விஷயத்துக்கு மட்டும் தான் சொல்றேன். என்னோட லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு நான் வந்து ஐ வில் கோ ஆன் மியூட். ஆ எனக்கு லாஸ்ட் வந்து இந்த திவ்யாது எனக்கு தெரியல எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு. திவ்யா வந்து ஒரு மாரி இந்த Thursday, Friday ஆனா ஒரு இது புடிச்சு தனக்கு அட்ராக்ஷன் வரணும். ஐ மீன் எல்லாரும் அவங்கள அவங்கள நோக்கி அவங்களோட கேமராஸ் எல்லாம் அங்க இருக்க கேமராஸ்லாம் அவங்களோட ஃபோக்கஸ்ல போணும்னு ஒண்ணு பண்றாங்களான்னு எனக்கு தோணுது. இது Thursday, Friday அவங்க பேட்டர்ன ஒரு லாஸ்ட் 2, 3 வீக்ஸா பார்க்குறேன். அந்த அ டீ மேட்டர், தலைவலி மேட்டர்லேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னோட மேபி என்னோட புரிதல் அப்படி இருக்கு. பட் திவ்யா கிட்ட நம்ம இந்த இதுல எனக்கு ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு கூட பயமா இருக்கு. எங்கேயாச்சும் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து கேட்டுட்டு இத பத்தி ஒரு 10 வீடியோ எங்கேயாவது போட போதோ, அவங்க குரல் கேட்டு எனக்கு தலைவலி வருதுங்க. லைவ் சத்தியமா திவ்யா வந்தாலே ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் போல தான் தோணுது. மத்தபடி எனக்கு வேற எதுவும் இன்னைக்கு பாயிண்ட்ஸ் இல்ல. தேங்க் யூ. ஐ அம் எக்ஸ்பெக்டிங் டுமாரோஸ் எபிசோட். யாராவது எலிமினேஷன் பத்தி ஏதாவது கியூஸ் கிடைச்சதுன்னா, ப்ராபப்ளி நாளைக்கு காலையில ஸ்பேஸ் போட்டு சொல்லுங்க. தேங்க் யூ.
நாளைக்கு காலைல ஸ்பேஸ் போட மாட்டோம். ஓகே. மதியம் ஸ்பேஸ் போடுவோம். மதியம். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இந்த மைக்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மறதியோ, இல்ல இதுவாவோ அவங்க ஒரு டைமோ இதுவோ பண்ணல. ஓகேவா? அவங்க அந்த கேப்சூல்ல கைய வச்சு மறைச்சிட்டு அதுக்கு பேரு வந்து என்ன கானாவினத்தே சொல்லியிருப்பாரு. ஒரு வாட்டி பண்ணா தவறு. அது திரும்ப திரும்ப பண்ணா அது தப்புன்ட்டு. வாண்டடாவே பண்ணியிருக்காங்க நெறைய தடவ. அத சொல்லி ஒரு பனிஷ்மென்ட்டும் பண்ணி, பிக் பாஸும் அதுக்கான ஒரு இத எடுத்து, திரும்பியுமே அந்த ரூம விட்டு வெளில வரும்போது ஒரு சீக்ரெட் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க சீக்ரெட் பேசணும் அப்டின்னா, அவங்க உள்ள பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு, லாஸ்ட் வீக் எப்படி ரம்யா ஜோ வந்து நான் வெளில போறேன்னு சொன்னமாரி, நானும் கமருதீனும் வெளில போறோம். எங்களுக்கு கதவ திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துரலாம் அவங்க. ஓகே. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு நம்மளுக்கே இப்போ ஒரு கட்டத்துல நீங்களே வந்து அனாயிங் ஆகி நம்ம இவங்களுக்கு போய் ஏன் சப்போர்ட் பண்ணணுன்ற மாரி உங்க மைண்ட் செட்டே மாறுறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய வாரங்கள்ல வரும். நான் வந்து இத நம்ம அப்படியே பார்வதி நம்ம வந்து பண்ணது ஒரு நார்மலைஸ் கரெக்ட்ன்னு பண்ணிட்டு சொல்லலங்க. இருந்தோம்னா நான் கரெக்ட்டுன்னே நான் சொல்ல வரல. அவங்க பண்ணது தப்பு தான். அது ரூல்ஸ்ல இருக்கு. அவங்க மீறி பண்ணது கரெக்ட் தான். தப்பு தான். ஆனா அத வந்து நம்ம நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் நெறைய பேர் இல்லங்க. பண்ணியிருக்காங்க. இதுக்கு முந்தின சாம் சீசனும் நான் சொல்றத பண்ணியிருக்காங்கன்ற மாரி சொல்ல புரிஞ்சுக்கோங்க. வர்றீங்க. ரெட் கார்டு குடுக்கணும்னு நான் பார்த்த போஸ்ட்காக தான் நான் சொல்ல வரேன். இந்த இஷ்யூக்கு ம். ரெட் கார்டு குடுக்கணுமா? ஏன்னா முன்னாடி சீசன்ஸ்லாமும் பண்ணியிருக்காங்க. அவங்கள ரோஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. அவங்கள கண்டிக்கலாம். அவங்கள வந்து வழி நடத்தலாம். அவங்கள மெண்ட் பண்ணி தே கேன் ரெட் பிரிங் கார்டு இட் தே கேன் பிரிங் இன் தேர் வே அண்ட் டேம் பண்ணலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் கரெக்ட்டு, கரெக்ட்டு. அதுதான் நான் சொல்றேன். ரெட் ரெட் கார்டு கார்டு குடுக்க குடுக்கணும்னு வேண்டிய ரெட் கார்டு சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ. ஆனா இத்தன தடவ சொல்லியும் திரும்ப திரும்ப பண்றவங்களுக்கு, அவங்கள வெளில அனுப்புனாலும் தப்பு இல்ல. அது உங்க பெர்ஸ்பெக்டிவ்ங்க. உங்க கருத்து. என்னோட கருத்து அது இல்ல. ஓகே. இல்ல சாம், நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். சீசன் 7 நீங்க பார்த்திருப்பீங்க. இஃப் ஐ அம் நாட் ராங். நீங்க பிரதீப் சப்போர்ட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். நான் மாயா பூர்ணிமா உங்களுக்கு தெரியும். அந்த பிரதீப்போட ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்ததுன்றது அந்த ரூல் பிரேக் தான். அவங்க வந்து பல இடங்கள்ல பாத்ரூம்குள்ள போயிட்டு மைக்க மறைச்சிட்டு பேசுறதா இருக்கட்டும், பெட்ரூம்குள்ள வந்து அந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுறதா இருக்கட்டும், பல இடங்கள்ல அவங்க பண்ணி வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் சோசியல் மீடியால அதை வந்து கமல் சாரை டேக் பண்ணி கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. பட் கமலஹாசன் ஏதோ உப்பு சப்புக்கு கேட்கணும் அப்படின்றதுக்காக அவர் கேட்டுட்டு கடந்து போனாரு. ஆக்சுவலா இதை பூதாகரப்படுத்தி இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இது எல்லாருமே பண்றாங்க. கனி பண்ணியிருக்காங்க, ஆரோரா பண்ணியிருக்காங்க வித் துஷாரோட. மல்டிபிள் பீப்புள் ஹாஸ் டன் இட் ஆக்சுவலா. அதுக்காக இவங்க பண்ணது சரி. நான் வந்து இப்ப பார்வதி ரசிகர்கள் மாதிரி நான் முட்டு கொடுக்க வரல. இது 100% தவறு. ஏன்னா ஆடியன்ஸுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனெக்ஷன் அப்படிங்கிறது அந்த மைக்கு. நீ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ என்ன பண்ற அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. நீ என்ன வேணா திட்டம் போடலாம். நீ அது ஒரு சதி திட்டமா கூட இருக்கலாம். ஸோ நான் அப்படிதான் சொல்றேன். நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன் அதை. ஸோ இட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. இட் ஹாஸ் டு பி அட்ரஸ்ட். பட் இந்த ரெட் கார்டு கொடுக்கணும், கதவை திறந்து விட்டு நீங்க 2 பேரும் வெளில போயிடணும், அப்படி இல்லை இது ஆக்சுவலா. கமருதீனும் பிஜே பார்வதியும் கதவை திறந்து வெளில போயிட்டா நான் என்னன்னு சொல்லிடுறேன். பிக் பாஸுக்கு பெரிய திண்டுகள் பூட்டா உன்னை இழுத்து பூட்டிட்டு பிக் பாஸை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிட வேண்டியதுதான். ஏன்னா நீ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு அந்த கேமை ஆடிக்கிட்டு இருக்க ஒருத்தரையும் நீ வெளில அமைச்சிட்டு யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கறத தவிர வேற வழி இல்லைங்க. வேற எவங்க இருக்கிறான்? யார வச்சுங்க நீங்க ஷோ நடத்துவீங்க? நீங்க சிவியரா நீங்க வந்து கண்டீங்க, ரோஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், வெளியில நிக்க வைங்க. நான் என்ன சொல்றேன், நீ வீக்கெண்ட் எபிசோட அட்டன் பண்ணாத. கமருதீன், பார்வதி 2 பேரும் வெளில போங்க. பிஜேஎஸ் நாளைக்கு வந்த முதல் ப்ரோமோ அது வரணும். வெளில போய் 2 பேரும் நில்லு. இந்த வீக்கெண்ட் எபிசோட நீங்க 2 பேருமே அட்டன் பண்ணக்கூடாது. புது தண்டனை. அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செருப்படி. நீ வெளியில அனுப்புறதை விட நீ இல்லாம மத்த கண்டஸ்டன்ட வச்சு ஒரு வீக்கெண்ட் எபிசோட் நடத்திட்டு போனாரு பாரு அப்படின்னு மிகப்பெரிய கேவலம் அது. அத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணு. அதை விட்டுட்டு ரெட் கார்டு கொடுக்கணும், கேட்டை திறந்து வெளில போகணும், இதெல்லாம் வந்து பிராக்டிகலி நாட் பாசிபிள். இது வந்து அடுத்த வார டைரக்ட் நாமினேஷனுக்குள்ள ஹோஸ்டான விஜய் சேதுபதி கொண்டு வரட்டுங்க. நான் இப்பயும் சொல்றேன், மிகப்பெரிய அளவுல இம்பாக்ட் ஆகும். ஒரு ஹோஸ்ட் இது வரைக்கும் 2 கண்டஸ்டன்ட்டை நாமினேட் பண்ணதே கிடையாது. நான் என்னுடைய ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி வருகிற வாரம் விஜே பார்வதி மற்றும் கமருதீனை டைரக்ட் நாமினேஷன் செய்கிறேன் சொல்லட்டும். விஜேஎஸ் எப்படி இருக்கும்? பத்திக்குமா பத்திக்காதா ஷோ?
அதே மாதிரி விஜய் பார்வதியும் கமருதீனும் மக்களை ஃபேஸ் பண்றப்போ ஒவ்வொரு நாளும் பயந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஹோஸ்ட் அவரே வந்து நம்மள நாமினேட் பண்ணிவிட்டு போயிருக்கிறாரே அப்படின்னு அடுத்த ஒரு வாரம் கமருதீனும் பார்வதியும் வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இருப்பாங்க. இது மாதிரி இதை தீக்கிறதுக்கு எவ்வளவோ சொல்யூஷன்ஸ் இருக்கு. ரெட் கார்டு வெளில போயிடணும். தட் இஸ் நாட் த சொல்யூஷன் பட் சார். ஐயோ நீங்க அதான் சொல்ற நான் மாதிரி சொல்லுவேன். விஜய்ஸே வந்துட்டு மைக்க வந்துட்டு ஐ மீன் டைரக்ட் நாமினேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த வாரம் அவங்க அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதுக்கப்புறம் கண்டென்ட் கிடைக்காது. சீரியஸா சொல்றேன். இந்த வீக்லயே கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதன் தான். அது மைக் இஷ்யூ வந்து நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். 100% அது வந்து தப்பு. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த இல்ல மைக் மூலமா நான் ஒரே நிமிஷம் நான் திரும்பியும் சொல்றேன். மைக் இஷ்யூக்கு நம்ம இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க, சீசன் 7ல பண்ணியிருக்காங்க, 5ல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம முட்டு கொடுக்கவே முடியாது. இது ஒரு தடவை பண்ணல, ஒரு வாட்டி இல்ல இல்ல பண்ணும்போது அது வான் இன்டென்ஷனா தான் பண்ணாரு. அவங்க இருங்க பண்ணாங்க. இருங்க 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 ஆமா, அந்த சாம், இன்டென்ஷன் நீங்க திரும்ப புரிஞ்சுக்க இன்டென்ஷனை தான் மாட்டேங்கிறீங்க. கொஸ்டின் பண்றேன். இல்ல 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 நீங்க அவங்க புரியுது, இன்டென்ஷன் நீங்க இஸ் ரெட் நாட் கார்டு 100% கொடுக்கணும்னா ரைட். ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் தப்பு இல்லைன்றது நீங்க சொல்ல வர்றீங்க. நீங்க அதுதான் நான் சொல்றேன். இது பெரிய தப்பு தான். இது மிகப்பெரிய கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒரு ரூலையே பிரேக் பண்றாங்க. ஓகேவா? நாட் பிக் பாஸ் ஹவுஸ் ரூல், கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒரு ரூலையே பிரேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ அவ்வளோ இன்டென்ஷனா நீங்க பண்ண வேண்டிய அவசியம் அப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க வெளியில வந்து அதை பண்ணிக்கலாம், வெளியில வந்து நீங்க பேசிக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு அவ்வளோ அவசரமா நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு அதுதான் நான் கொஸ்டின், சொல்றேன். அது பார்வதி ஒண்ணு வந்துட்டு ஷோ மேக்கர்ஸா அனுப்புனாங்க அப்படின்னா அது ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எனக்கு வந்து நான் அர்ஜென்ட்டா ஒரு 30 மினிட்ஸ் கேட்குறாங்கல்ல, அந்த 30 மினிட்ஸ் இல்லை, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்க வெளியில கதவை திறக்க சொல்லிட்டு வெளியில வந்து பேசிக்கோங்க, ஃப்ரீயா பேசிக்கோங்க. எதுக்கு நீங்க இருந்து அங்க ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணி இனி வரக்கூடிய சீசன்லயும் அதே தப்ப நிறைய பேர் பண்றதுக்கு நீங்க அது அது அப்படி வெளியில வந்துடலாம் இல்லையா? அதே மாதிரி விஜேஸ் வந்து என்னதான் அவரை ரோஸ்ட் பண்ணாலும் நாளைக்கு நீங்க என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் டைரக்டா சியான் ப்ரோ சொல்ல மாதிரி நாமினேஷன் பண்ணாலும் இவங்க மதிக்க போறதே இல்லை. ஏன்னா விஜேஸோட மிகப்பெரிய பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற பிக் பாஸ்க்கு. அவர் 1க்கு 4 வாட்டி 5 வாட்டி சொல்லிட்டாரு. அவரை ஏன் மதிக்காத போது விஜேஸ் எப்படி மதிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணோன்ற செகண்ட் சீசன்லயே மும்தாஜிக்கு வந்து கமலஹாசன் செட் பண்ணாரு, வெளியில போய் நிக்க வச்சாரு. ஓகே, அது அப்போ இதெல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க இவங்க பார்வதி, அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதனாலதான் சொல்றேன், இது என்னதான் பனிஷ்மெண்ட் இல்ல பிக் பாஸே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க மதிக்க போறதே இல்லை. திரும்பி அவங்க வரக்கூடிய வாரங்கள்ல இதே தப்ப பண்ணதான் போறாங்க, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்றது நான் அவளோட காத்திருக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி 1 மினிட் பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். இன்னைக்கு ஓகே, வந்துட்டு நாளைக்கு எபிசோட் வந்துட்டு சீரியஸா வந்துட்டு கமருதீன் பார்வதி வந்து லெஃப்ட் ரைட்டு சைடு எல்லா சைடும் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. ஹோஸ்டே வந்து கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து இன்சல்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அது எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியுமே வந்துட்டு இன்சல்ட் பண்ணும்போது தான் அவங்க கேம் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இவங்க பார்வதி 2 வீக்ஸ் பேசாம வந்தாங்கல்ல, அந்த கண்ட்ரோல் வந்து ஏன் இப்ப அந்த டேக் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த கால் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி என்ன கமருதீன்ல பேசணும்? நீங்க பேசுங்க, வேணாம்னு சொல்ல, கேம் வைஸ் பேசுங்க, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுங்க, டாஸ்க் வைஸ் எல்லாமே பண்ணுங்க. பட் இந்த 2 வீக்ஸ் இருந்த கண்ட்ரோல் இந்த இப்ப ஏன் இல்ல? அது ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வின்னர் ஆகணும், டாப் 3ல வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன்ல உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது. என்னவே சப்போர்ட் பண்ணினாலுமே இது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா பிக் பாஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் இருக்கிற ஒரே ஒரு இது வந்து கம்யூனிகேஷன் பார்த்தா அந்த மைக் மட்டும்தான். அந்த மைக் இல்லைன்னா நம்ம அவங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்க, என்ன கேம் பிளே பண்றாங்க, அப்படியே அவங்க மீறி பர்சனலா பேசினாலும் ஃபேமிலி பத்தி அவங்க கண்டிப்பா பேசுறாங்க, நமக்கு தெரியும். அவங்க ரீசன்காக தான் ஹவுஸ் மேட்ஸ் முன்னாடி அவங்க எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசன் சொல்றாங்க. ஃபேமிலி, சொத்து, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சொல்றாங்க. அது வந்து எஸ்கேபிசம் தான் நான் பாக்குறேன். இது டெஃபினட்டா வந்துட்டு விஜேஎஸ்னால அட்ஜஸ்ட் பண்ணணும். அது பயங்கர ரோஸ்டா இருக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட்டே பண்ணக்கூடாது. ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி அவங்க தலை குனிஞ்சு நிக்கணும். அந்த மாதிரி ரோஸ்டா இருக்கணும். ஏன்னா இது நெக்ஸ்ட் வாரம் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், அப்படி இம்பாக்ட் பண்ணி அவங்க அது வந்து ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் அதை ரிப்பீட் பண்ணாம இருந்து கண்டென்ட் வைஸ் கரெக்டாக ப்ராப்பர் கேம் பிளே பண்ணாங்க அப்படின்னா நான் நிஜமாவே கமருதீன் அண்ட் பார்வதி வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீக் வர கேம்ல. ஆனா பார்வதி வந்து கேம்ல கரெக்டா இருக்காங்க, பட் கமருதீன் வந்து லூஸ் பண்றாரு.
என்னவே அவங்க மைக் இஷ்யூ எல்லாமே வந்தாலுமே ஆல்ரவுண்டரா வந்துட்டு பார்வதி வந்து கேம்ல இன்வால்வ் ஆகுறாங்க. பட் கமருதீன் சம்வேர் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் திவ்யா வந்துட்டு திவ்யா கமருதீன் 2 பேர் பக்கமுமே வந்துட்டு தப்பா இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா திவ்யா வந்துட்டு அங்க வந்துட்டு கமருதீன் வந்து ஜென்ரலா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவார். அவருக்கு இருக்கிற ஒப்பீனியனை பத்தி சொல்லுவார். அதாவது ஃபர்ஸ்ட் வீக் வந்து திவ்யா வந்து தலையா இருந்த போது இந்த மாதிரி வந்துட போறாங்கிற ஒப்பீனியனை கண்டஸ்டன்டா வந்து பதிவு பண்றதுல அவருக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அங்க வந்து திவ்யா வந்து அன்னெசரியா தேவையில்லாம லைம் லைட் எடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு விஷயம் பண்ண மாதிரிதான் இருந்தது. அப்படியே பண்ணாலுமே அவருக்கு வந்து சாரி கேட்கும்போது சாரி கேட்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கான்வர்சேஷன் என்னவோ அது பேசணும். மறுபடியும் டாப் டு பாட்டம் அங்க இங்க சுத்தி சுத்தி அப்படிதான் வந்தாங்க. இது நமக்கே தெரிஞ்சுது. டு பி ஃப்ராங்க், அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த கமருதீன் வினோத் பண்ண ஃபன்னி மொமெண்ட் வந்து சீரியஸா எனக்கும் சிரிப்பு வந்ததுங்க. அது நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த மொமெண்ட் வந்துட்டு திவ்யா இதை பண்ணுப்பாங்கன்னு நமக்கும் தெரியும். ஆடியன்ஸ்க்கு ப்ரிடிக்டபிளா இருக்காங்க, இந்த கண்டஸ்டன்ட் இப்படிதான் பண்ண போறாங்கிறது. அதே மாதிரியே ப்ளே பண்ணும்போது அவங்க 2 பேரும் பண்ண ஃபன்னி வந்துட்டு எனக்கும் அது ஃபன்னாதான் இருந்தது. பட் அதுக்காக கமருதீன் பேசின வார்த்தைகள்லாம் சரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தப்பு. அங்க இருக்கிற விமன் கண்டஸ்டன்ஸ் மேல இவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே தப்பாவும் தான் இருக்குது. ஓவர் போர்டா போகுது. எப்பப்ப இவரோட ஈகோ வந்து ஹிட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்துட்டு விமன்ஸ் கிட்ட வந்து இவர் வார்த்தை வராரு. அண்ட் யாரு விமன் மட்டும் இல்ல, அங்க பிடித்த பாய்ஸ் கண்டஸ்டன்ட்டுமே அப்படிதான் பண்றாரு. யார் இவர்கிட்ட வந்துட்டு ஏதாவது நெகட்டிவ் கண்டுபிடிச்சு அதை கத்த ஆரம்பிச்சாலுமே நீ யாரு நீ எதுல பேசுற, நீ என்ன பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அதை அவங்கள பத்தி ஒரு பேடாவும் தப்பாவும் பின்னாடி பேசுவாரு. இதுதான் அவரோட இதா இருக்குது. அவரை பத்தி யாருமே பேசக்கூடாது. அவரோட ஈகோ டச் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன வேணாலும் ரிட்டர்ன் கொடுப்பாரு அப்படிங்கிறது இது காமனாவே நான் பார்ப்பேன் அவர்கிட்ட. அதுக்காக அவன்கிட்ட எல்லாமே பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவன்கிட்ட ஒரு சில குட் திங்ஸும் இருக்கு. மற்ற மாதிரி லைக் எப்படின்னா அவன் சம்டைம்ஸ் ஜென்யூனா அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்டாண்ட் பண்றது, அவன் கேரக்டர் வைஸே குட்டு, அவன் யாருக்கும் எதுவும் ஹர்ட் பண்ற மாதிரி பண்ண மாட்டான், இன்டென்ஷனா எதுவும் பண்ண மாட்டாங்கிற மாதிரி. அவனுக்கு ஈகோ ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் என்ன வேணா பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவன். ஸோ இந்த வாரம் வந்து அவங்க 2 பேத்துக்கும் ரோஸ்ட் பயங்கரமா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் திவ்யா வந்து இன்டென்ஷன் கேம் பிளே தான் நான் நினைக்கிறேன். அவங்க லைம்லைட்காக ஏதோ பண்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. லைக் அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதோ பண்றாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஜெனியூனா அவங்க பிளே பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவுதான். இந்த வீக் வந்துட்டு எனக்கு சபரி, ரம்யா, வியானா இவங்க 3 பேர்ல யாராவது எவிக்ட் ஆகணும்னு நான் ஃபீல் பண்றேன். லெட்ஸ் see. சாரி, எஸ்ஜே சபரி. ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து யார்? ஹரிஷ் ஹரிஷ் ப்ரோ, வெல்கம் பேக். யா சாரி, அதான் வீட்ல கொஞ்சம் போயிட்டு வந்தேன். ஓகே ஓகே, அதாவது இவரு சாம் ரைட்டா அட்ரஸ் பண்ணாரு. ஒரு பிரச்சனையே இது வரைக்கும் யாரும் கேட்கல, இல்ல கமல் சாரே கேள்வி கேட்கல, இல்ல யாரும் கேள்வி கேட்கலன்றதுக்காக நம்ம அதை ஃப்ரீ பாஸ் கொடுத்துடவே கூடாது. என்னைக்கும் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருப்போம். இப்ப மட்டும் என்ன நம்ம கேட்கறதுனால அவங்க ஏதாவது ரெட் கார்டு கொடுக்க போறாங்களா? எல்லாருக்குமே தெரியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருந்தாலுமே கொடுக்காத நிலைமையில தான் ஷோ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால மக்கள் செல்வன் மேல அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் இல்ல. ஸோ அதனால கண்டிப்பாக இது பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்சிட்டு இன்னைக்கு அவங்க தோத்துட்டு தலை குனிஞ்சு ஐயோ அப்படிங்கிற நிலைமையில வந்து எஃப்ஜே வந்து பேசின பாயிண்ட் வந்து எனக்கு எஃப்ஜே சைடு இன்னைக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன பாயிண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணியோ இல்ல நம்ம அதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னா அவங்கதான் அங்க டிஸ்க்ளோஸ் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் ஃபேமிலி, அதனால அதே கோர்ட் டாஸ்க்ல நேத்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் பார்க்கிற போதுதான் ஐம் ஜஸ்ட் திங்கிங் பேக் இன் அ ஸ்பாட் ஆர் இன் அ டாஸ்க் ஆர் இன் எனி பிளேஸ். ஒரு ஆர்குமெண்டேட்டிவா விஜய் பார்வை வந்து சூப்பரா பண்ணாங்க, சூப்பரா பேசினாங்க, அவங்க கிட்ட யாருமே பேச முடியாது அந்த மாதிரி இல்ல. இது வரைக்கும் வந்த நிறைய கான்வர்சேஷன்ல தோத்துதான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க ஒரு பெரிய ஒரு கருத்துருவாக்கம் மாதிரி எனக்கு படுது. ஸோ ஐயோ அவங்கதான் மாசு, அவங்க இல்லைன்னா இந்த ஷோவே இல்லை அப்படி இல்ல. இவ்வளவு நெகட்டிவிட்டி பண்ணி தான் இந்த ஷோ பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. அந்த ஒரு ஃபன் டாஸ்க்லாம் இந்த வாரம் ஆரம்பிச்சது கேப்டன்சில இருந்தே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. போட்டியும் இருக்கு, அதே டைம் வந்து அது என்ஜாயபிளாவும் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ ஐ திங்க் அது இதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே வந்து ஹி ஸ்மாக்ட் இட். அது எப்படி எக்ஸாக்டா எப்படி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல போட்டு வச்சுட்டான். இந்த திவ்யா டாபிக் பத்தி நான் இன்னும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆனந்த் கணேஷ்குமார் கேவின். ஆனந்த் பேசிருங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இதுல ஹரிஷ் ப்ரோ சொன்னதுல இப்போ அந்த மைக் விஷயம் சொன்னீங்கல்ல, நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அவங்க அடிப்பாங்கன்னு, ஆனா ஒண்ணும் நடக்காது அப்படின்னு. அப்படிலாம் மனம் தளர்ந்துட வேண்டாம். இல்ல இன்னொரு ஒரு சாரி விஷயம் என்னன்னா,
சாரி அபி, ஒரே ஒரு செகண்ட். சாரி, நான் அந்த மைக் மேட்டரை பத்தி ஒன்னு சொல்ல வந்தேன், அதை மறந்துட்டேன். எனக்கு வந்து இந்த வீக்கெண்ட்ல வந்து அவர் வந்து இது ரோஸ்ட் எல்லாம் பண்றது வேஸ்ட்னு நினைக்கிறேன். எவ்ரி வீக் இஸ் ரோஸ்டிங். பார்வதியே வந்து எவ்ரி வீக் இஸ் ரோஸ்டிங். சோ நம்மளுக்கு ஜஸ்ட் போயிட்டு இவங்களை நிக்க வச்சு பேண்டர் பண்ணி, என்ன நீ பேசாத, பேச விட்டே, நீ மூடு, வாய மூடு, அதெல்லாம் பண்ணாம அதை தாண்டி உண்மையா ஆடியன்ஸ்க்கும் படணும், அவங்களுக்கும் படணும், இது ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு. சோ அதனாலதான் ஈவன் நீங்க சொல்ற மாதிரி ரெட் கார்டு, சாம் சொன்ன மாதிரி ரெட் கார்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைனாலும் ஒய் நாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. இதுக்கெல்லாம் ரெட் கார்டா, ஏன் இது கொடுக்க கூடாது அப்படிங்கிற இல்ல மாதிரி. why not yellow card violating the rules of the என்னங்க game எல்லோ கார்டை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுவாங்க? ரெட் கார்டுனா வெளியில இல்லங்க வரணும், எல்லோ அவங்க கார்டு. சொல்லணுங்க ரெண்டு எல்லோ கார்டு வாங்குனீங்கன்னா வெளில போயிடணும் அப்படின்னா அடுத்த வாரமே திருப்பி இன்னொரு தப்பு பண்ணும். ஓ, பண்ணிருவாங்கன்ற நம்பிக்கையில சொல்றீங்களா? அந்த மாதிரியா? டெஃபினெட்லி இவங்களை ரெட் கார்டு கொடுக்காம எல்லோ கார்டே கொடுத்து இல்ல, வார்னிங்கோ அசிங்கப்படுறதோ தேவர் ஆல்ரெடி ரெடி ஃபார் இட். ஓகே, ஏன்னா இவ்வளவு வாட்டி தப்பு ரிப்பீட் பண்ண மாட்டாங்கல்ல. அவர் எப்படியும் திட்டுவாரு, என்னதான் திட்டினாலும் வாங்கிக்கலாம், என்ன இப்ப திட்ட போறாரு, அப்படியே கம்முன்னு கீழே குனிஞ்சு அப்படியே பாப்பாவே மூஞ்சி வச்சு வாங்கிக்கலான்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. எனக்கு இது அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பாப்போம் என்ன நடக்குதுன்னு, தலைவன் என்ன இதுக்கு பண்றாரு. மேல போனோம்னா அவர் ஸ்கிரீனுக்குள்ள போய் ஓங்கி ஒரு அடி அடிச்சுதான் வரணும். அது நடக்க போறது இல்ல. அப்புறம் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க ஷோல இருந்து. ஆனா எனக்கு தெரிஞ்சு as I am suffering from fever அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி லீவ் எடுத்துக்கிட்டாருன்னா அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு நல்லது. இல்ல எடுத்துக்கிட்டா நல்லது, அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு நல்லது. ஏன்னா கமருதீன்கிட்ட பார்வதிட்டே பேசணும்னா அவர் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு அப்புறமா வந்து பேசணும். ஏன்னா எப்படி பேசினாலும் அவருக்கு தனி காட்டதான் போறாங்க. அதனால விஜய் சேதுபதிக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா as I am suffering from fever அப்படின்னு ஹாலிடே கொடுத்துட்டு போறது அவருக்கு நல்லது. பாக்குற நம்மளும் விஜய் சேதுபதி மேல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுக்கலாம். பரவாயில்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை, பார்வதிட்ட பேச பயந்துகிட்டு அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யாராவது விஜய் டிவில இருந்து கேட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இந்த ஷோ வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, எப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. Hi. Hi, Vignesh. Hi, Rasigan. Hi, Samuel, Abhi, Sayon, Harish, Ganesh, Kevin மற்றும் பலர். ஹலோ சார். ஹலோ சுரேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, பேசிட்டு வந்துடலாமா சார்? அனந்த் பேசுங்க. ஆனந்த் ப்ரோ பேசுங்க. ஓகே. இல்ல எனக்கு முன்னாடி ரசிகன் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. ப்ரோ நீங்க பேசுறீங்களா இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணட்டுங்களா? ஓகே, நானே இல்ல ரசிகன் ப்ரோ. இல்ல ரசிகன் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணலையே, காட்டலையே. எனக்கு காட்டல. உங்களுக்கு காட்டுதா யாருக்காது? எனக்கு காட்டுது, அதனால கேட்டேன். ரசிகன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ரசிகன் இல்ல எனக்கும் காமிக்கல. எனக்கும் காமிக்கல. ஓகே ஃபைன். இல்ல ஓகே. இல்ல எல்லாருமே வந்து இல்ல இந்த மைக் இஷ்யூ பேசுறப்ப எல்லாருமே பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணது வந்துட்டு ஒன்னும் பெரிய இஷ்யூ இல்லைன்ற மாதிரியே வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம பேசுற மாதிரியே இருக்கு. எல்லா சீசன்லயுமே எல்லாருமே பண்ணிருக்காங்க. பட் ஆனா யாருக்குமே வந்துட்டு இவ்வளோ டைம் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு வார்னிங் கொடுத்த மாதிரி இல்லையில. யாருமே வந்துட்டு பர்பஸ் மேபி அவங்க மறந்துட்டு மைக் இல்லாம பேசியிருந்திருக்கலாம். இல்ல ஒரு சில இது பேசுறப்ப மேபி வாண்டடா கூட பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா இவ்வளோ டைம் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு அவங்க பண்ணலையே. இப்ப இவங்க 2 பேருமே பண்றப்ப இதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியுமே அவங்க பண்ணாங்க. பட் ஆனா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லைக் அந்த ஒரு மாடர்ன் அண்ட் ரெட்ரோ டாஸ்க்லயுமே வந்துட்டு அவர் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒண்ணு நான் முட்டாள்னு நீங்க நினைச்சிருந்திருக்கணும், சம்திங் அந்த இது சொல்லியிருப்பாரு. அது பண்ணதுக்கு அப்புறமா கமருதீன் என்ன சொல்லியிருப்பா, இல்ல பிக் பாஸ் இனிமேல் வந்துட்டு பின்ன பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னப்ப ஹவு மெனி டைம்ஸ் கமருதீன்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் திரும்ப இவங்க இதை ரிப்பீட்டடா பண்ணவும் தான் வந்துட்டு இந்த ஒரு இதே வந்துச்சே ஒழிய இதை வந்து நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்றப்ப எல்லாருமே பண்றாங்க. நான் இல்ல அவங்க பண்றது வந்துட்டு சரி, இவங்க மட்டும் பண்றதுதான் தப்புன்ற மாதிரி நான் இது பண்ண வரல. எல்லாரும் பண்ணிருக்காங்க. இவங்க ரொம்ப அதிகமா பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க இந்த இஷ்யூ சொன்னதுக்கு அப்புறமா திரும்பவுமே அகைன் எவ்வளவு டைம் வந்து ரிப்பீட்டடா பண்ணிருக்காங்க
அப்படின்றதுமே வந்துட்டு நமக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். அவங்க வந்து உண்மையாலுமே வந்துட்டு அதை வேல்யூ பண்றாங்க. பிக் பாஸ் அவங்க அவ்வளோ சாரி கேட்டாங்க. அந்த இது சொன்னதுக்கு அப்புறமா சாரி பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ்ன்னு அவ்வளோ அழுதாங்க செஞ்சாங்க. வாட் எவர் இட் இஸ் எல்லாமே பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுமே ஏன் வந்துட்டு ஆஹ், நிறைய டைம் அதை பிளேட்ல எழுதி காமிச்சதோ இல்ல வந்துட்டு திரும்ப அகைன் மைக்கை வந்து மறைச்சு பேசினதோ அது எல்லாமே அவங்க பண்ணாம இருந்துருக்கலாமே. அதெல்லாம் ஏன் வந்துட்டு அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லா பண்ணணும்? அப்ப இது பண்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு எல்லாருமே அப்ப அது தப்புன்ற மாதிரி தானே வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணல அப்படின்னா யாருமே வந்துட்டு ஓகே அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பண்ணல ஃபைன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே எடுத்துட்டு போயிருந்திருக்கும். அது அவங்க திரும்ப ரிப்பீட்டடா அதை பண்றதுனால தானே எல்லாருமே வந்துட்டு பிரைஸ் ஆறோம் இதுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பண்ணணும் செய்யணுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாஸ் பண்றோம். ஸோ அது வந்து எப்படி நம்ம ப்ரீவியஸ் சீசனோட வந்து நம்ம கம்பேர் பண்ணி செஞ்சு அவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க அதனால இவங்க பண்ணது வந்துட்டு ஒன்றும் இது இல்லை. ஓகே கரெக்ட், இது ஒன்றும் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய இது இல்லை. பட் ஆனால் அட்லீஸ்ட் அந்த ரெட் கார்டுன்ற இதுக்கு அவங்க சஃபர் ஆகிற மாதிரி சஃபர் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா அவங்க பண்ண தப்பை வந்துட்டு இன்னும் ரியலைஸ் பண்ணலைங்கிறது நம்ம பார்க்குற எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். ஸோ அவங்க அதை ரொம்ப இதா டேக் இட் சீரியஸான்னு ரியலைஸ் பண்ணி திரும்ப அதை வந்து ரிப்பீட் பண்ணாம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுதான் கொடுக்கணுமே ஒழிய அகைன் எல்லாருமே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரோஸ் பண்றதுனாலயோ இல்ல வந்துட்டு வெளியில நிக்க வைக்கிறதுனாலயோ இது வந்து ஸ்டாப் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. சாம்ப்ரோ வந்துட்டு அவர் சொன்னப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சேம் ப்ரோ சொன்னாரு இல்ல இதுக்காக எப்படி வந்துட்டு அவங்க திறந்து வச்சுட்டு பிரசன்ட் ப்ரோ மாதிரி வேணா ஓப்பன் பண்ணி வைக்க சொல்றேன் போயிட்டு வேணா 2 நிமிஷம் போயிட்டு கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி வந்துட்டு எப்படி பிரசன்ட் சொல்லுவாரோ அதே மாதிரி சாம் ப்ரோ சொல்லல. ஏன்னா பார்வதி தான் வந்துட்டு என்னால பேசாம இருக்க முடியல, ஐ கேனாட் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்க. அதுக்கு தான் ஒரு சாம்ப்ரோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அப்ப நீங்க திறந்து வைங்க நாங்க போயிட்டு வேணா நாங்க பேசிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்களே ஒழிய அதுக்காக நாங்க திறந்து வச்சு அவங்கள வெளியில போங்கன்ற மாதிரி வந்துட்டு அவர் மீன் பண்ணல. அண்ட் ஆல்சோ திவ்யா அதாவது இஷ்யூமே வந்து இல்ல அந்த மைக் விஷயம் சொன்னீங்கல்ல, அவர் வந்து இப்போ கதவு திறந்து வச்சு போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையிலேயே வந்து சேனல் வந்து இது நல்லா போகணும், எல்லாரும் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இந்த போன சீசன்ல சத்யாவை ஃபர்ஸ்ட் எவிக் பண்ணிட்டு ஷோ பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி கம்ருதீனை எவிக் பண்ணிட்டு அவங்க பேசணும். ஏன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கீப்பிங் கம்ருதீன், அட்வைசிங் ஹிம், ரோஸ்டிங் ஹிம். இதுல எல்லாம் எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஹி இஸ் கோயிங் டு ஸ்டில் கோயிங் டு ரிப்பீட் அகைன். அவன் இன்னைக்கு கூட ஜஸ்டிஃபை பண்ணும்போது சொல்றான், நீங்க எல்லாரும் நிறைய பேர் பண்ணீங்க, எங்க 2 பேர் தப்ப வச்சு காமிச்சா அது ஹைலைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அவனுக்கு எந்த கில்ட்டும் இல்ல. இன்னொருத்தங்க காஃபி குடிக்கல தலைவலிக்குதுன்னா செத்து போகல அப்படின்னு கேக்குறான். சோ அதனால வந்து கம்ருதீனுக்கு வந்து வெளியில போய் அனுப்பிட்டு பேசணும். அவன்கிட்ட கேட்க கூட கூடாது, நீ ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பேசின, ஏன் இப்படி வந்து எக்ரிட் போன விஜய் கிட்ட கேட்கவே கூடாது, பண்ணிடணும். இஃப் சேனல் இஸ் டெஸ்பரேட் ஃபார் த டிஆர்பி ஆர் வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கணும், இந்த சீசன்ல ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சாங்கன்னா தே ஷுட் ஃபர்ஸ்ட் டூ திஸ். செகண்ட் பார்ட்டுக்கு அடுத்த வாரம் அவங்க இன்னொருத்தவங்க தப்பு பண்ணாங்கல்ல, அவங்க உள்ள இப்ப இனிமேலாவது ரிமோஸ் பண்ணி ஐயோ நம்மளால ஒருத்தன் போயிட்டானே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி அடுத்த வாரம் அவங்க நல்லா பண்ணலன்னா அவங்களும் போட்டும். ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம்